அடுத்த செய்தியாக சின்ன திருப்பதி அப்படின்னு ஒரு விசேஷமான கோவில் அப்படி எங்க இருக்குன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய வெங்கடநாராயண சுவாமி டெம்பிள். இதுல இப்போ புனரமைப்பு நடைபெற்று வருகிறது. கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த ஜெயராமன் பொன்னுசாமி அப்படிங்கிறவர் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காரு கோர்ட்ல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆகம விதிகளுக்கு புறம்பாக சில விக்கிரகங்கள்லாம் அங்கிருந்து எடுத்துட்டாங்க, அதை ஒரு முறைப்படிதான் அதை நகர்த்தணும், அந்த ப்ரொசீஜரை இவங்க ஃபாலோ பண்ணல. ரெண்டாவது, ப்ராப்பரா அந்த வேலைகள் எதுவுமே நடைபெறவில்லை. கும்பாபிஷேகத்துக்காக அவசரமாக சில பணிகளை மேற்கொள்றாங்க. அதெல்லாம் பஞ்சாயத்துல அந்த ஆகமத்தின் கீழ் வரக்கூடிய கோவில் அது. அதனால அவங்க செய்வது முற்றிலும் முறையானது இல்லை, அது தப்பானது அப்படிங்கிற மாதிரியான ரிட் பெட்டிஷனை போட்டிருக்காரு. HRNCயை பத்தி நமக்கு தெரியும். எல்லா கோவில்களிலும் என்ன மாதிரியான நிர்வாகம் அங்க நடந்துட்டு இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆனாலும் இப்படி ஒரு ரிட் பெட்டிஷனை ஒரு டிவோட்டி போட்டிருக்காரு. சரி, எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது போல காருவள்ளி என்ற இடத்துல சேலத்துல ஓமலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று மலை மேல இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயில் நான் பலமுறை போயிருக்கேன். அங்க சேலம் மாவட்டத்துல என்ன ஒரு நம்பிக்கைன்னா, திருப்பதிக்கு யாராவது போக முடியவில்லை என்று சொன்னால், சின்ன திருப்பதி, உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல், திருப்பதி போய் மாவிளக்கு போடுறேன், திருப்பதி போய் மொட்டை போடுறேன், ஏதாவது வேண்டிருப்பாங்க, போக முடியாது அப்படின்னா சின்ன திருப்பதிக்கு போனீங்கன்னா போதும். இப்ப திருப்பதிக்கு படியேறி, அது ஒரு படிதான், சும்மா சின்ன குன்று தான். திருப்பதிக்கு படியேறி வர வேண்டியிருக்கேன், போக முடியல, தடங்கள் ஏற்பட்டு விட்டதுன்னா சின்ன திருப்பதிக்கு போய் அதே போல பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு திருப்பதிக்கு நிகராக உள்ள பெருமாள் கோயிலாக சொல்லப்படுவது இந்த சின்ன திருப்பதி காருவள்ளி என்கின்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கோயில். நீங்க சொன்னபடியே பாஞ்சார் ஆத்திரை என்கின்ற ஆகம முறைப்படி அந்த கோயில் அமைந்திருக்கிறது. இப்போ என்னன்னா, கோயில்கள்ல வைஷ்ணவ கோயில்கள்ல 2 வகை இருக்கும், வைகானசம், பாஞ்சராத்திரம். இந்த சைவ ஆகமங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த ஆகமங்களை சிவபெருமானே சொல்லியிருக்காரு. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகமத்துடைய வடிவமாகவே சிவபெருமான் இருக்கிறார். அதே போல விஷ்ணுவே 5 இரவுகள்ல இந்த மாதிரி இருக்கணும் கோயில் என்று சொல்லப்பட்டது பாஞ்சராத்திரம் என்று சொல்கிறார். அப்ப விஷ்ணுவே சொன்னது, அப்படிதான் அந்த கோயில் இருக்கணும். அப்படின்னா நீ மாத்ததுக்கு உனக்கு எப்படி உரிமை இருக்கு? யார் இந்த உரிமையை கொடுத்தாங்க? பண்ணவே கூடாது. இப்ப கோயில்னா இப்ப கர்ப்பகிரகம் எப்படி இருக்கணும், இப்ப சிவன் கோயில்னா பைரவ சன்னதி எங்க இருக்கணும், எல்லாம் முறை இருக்கு. எந்த வழிபாட்டு முறையை பின்பற்ற, எந்த திசையில எந்த சாமி இருக்கணும், எல்லா முறையும் இருக்கு. நீ மாத்த முடியாது. துர்க சன்னதி எங்க இருக்கணும், பெருமாள் கோயில்ல சக்கரச்சாலா இருந்தா பின்னாடி யோக நரசிம்மர் இருக்கணும், இதெல்லாம் முறைகள். நீங்க எப்படி மாத்த முடியும்? ஆகவே பாஞ்சராத்திர முறைக்கு விரோதமாக இந்த கோயில் கும்பாபிஷேகத்தின் போது நடத்தக்கூடிய அந்த சீரமைப்பு பணிகள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்று ஒரு குறை சொல்லியிருக்கார். கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கார். முதல்ல அதுவே தப்பு, ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் பாருங்க, ஒரு கோயிலுடைய திருப்பணிகள் முழுமையே அடையவில்லை, ஆனா 30ஆம் தேதி கும்பாபிஷேகம் டேட் குறிச்சிட்டாங்க. முழுமை அடையாம எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஆஞ்சநேயர் கோயில் சன்னதி கட்டுமான பணி இன்னும் நிறைவடையவில்லை, அதுக்குள்ளார கும்பாபிஷேகம் டேட் கொடுத்து அவங்க பண்ணவும் போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, எப்படி பண்ண முடியும்? இன்னும் இருக்கக்கூடிய 7 நாள்ல முடியவே முடியாது. கோவில் பணிகள் முழுமை பெறாமல் HRNC அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனாலேயே சீக்கிரமா பண்ணணும். இப்ப இதே போல பாருங்க, தென்காசி கோயில்ல கும்பாபிஷேகம், காசி விஸ்வநாதர் கோயில்ல இந்த பணிகள் முழுமையடையல. அது ஒண்ணு பணிகள் முழுமையடையாமல் பண்றது ஒரு அபச்சாரம். இன்னொன்று பாதுகாப்பு. கும்பாபிஷேகத்தின பேர் வருவாங்களே, ஏதாவது இடிஞ்சு விழுந்தா என்ன பண்றது? பாதுகாப்பு ஏற்பாடு, சேஃப்டி, செக்யூரிட்டி கிடையாது இல்லையா? அப்ப இந்த மாதிரி தடை உத்தரவு கோடி வழக்கு போட்டா, நிஷா பானு அவங்க தான் வழக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தடை, சரி, கரெக்டா கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு 2 நாளைக்கு முன்னாடி தடை நீக்கம் விளக்கப்படுகிறது. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியாது. கும்பாபிஷேகத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோபுரத்துல ஒரு சின்ன ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்து, நல்ல வேலை யாருக்கு எந்த பிரச்சனையும் வரல. உடனே இந்த அம்மா திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி முறையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாமல் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடத்துனீங்க, அதனால இது கேன்சல், திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பரோட்டா ஜோக்ல வருவாங்க. அந்த மாதிரி இது கேன்சல், மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்துங்கள் உத்தரவு போடுறாங்க. ஏப்பா இந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு குளறுபடி பண்ண அதிகாரிகள் இருக்காங்களே, அவசரமா பண்ணீங்களே. இப்ப ஜோசப் விஜய் நடத்தின கூட்டத்துல ஏதாவது பொதுமக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அதுக்கான நஷ்ட ஈடு யார் கொடுக்கணும்?
அந்த கட்சி கொடுக்கணும் தானே சொல்றாங்க. தான் கொடுக்கணும். இப்ப இதே போல அவங்க இப்ப வரைமுறையில அதான் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பாதுகாப்பு அரசியல் கட்சி நடத்தி அது ஏதாவது யாருக்கா அசம்பாவிதம் ஏற்பட்டா டெபாசிட் பண்ணி அந்த அமௌண்ட்ல கொடுக்கணும். அவங்கதான் பொறுப்பு. இப்ப இந்த கும்பாபிஷேகம் வந்து தடை என்று சொல்லி திருப்பி இவங்களே போய் கேட்டு திருப்பி அதிகாரிகள் சரி நாங்களா எல்லாம் பண்றோம்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து ஏதோ பண்ணி தடையை நீக்கி திருப்பி கொடுத்து கும்பாபிஷேகத்துல இப்படி குளறுபடி நடந்திருக்குன்னா அப்ப அதுக்கு பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? அதிகாரிகள். இப்ப அதிகாரிகள் தங்களுடைய சம்பள பணத்திலிருந்து பிடித்து இதை சரி பண்ணும் என்று இந்த நிஷா பானு அம்மையார் சொல்லியிருந்தாங்கன்னா நீதி பரிபாலனம் நிலைநாட்டப்பட்ட அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நான் ஒண்ணுமே சொல்லல. சொல்லியிருந்தாங்கன்னா அதோட நிறுத்திக்கிறேன். சொல்லலங்கிறது உண்மை. அப்ப திருப்பி இன்னொரு கும்பாபிஷேகம் நடத்துங்களாம். இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடத்துனீங்கன்னா இப்போ ஒரு ஊர்ல ஒரு கோயில கும்பாபிஷேகம் நடத்துறதுன்னா உடனே HRMC உடனே அப்படியே ஃபண்ட் எல்லாம் எடுத்து அலோகேட் பண்ணி அப்படி எல்லாம் பண்றது இல்ல. நீங்க போய் எங்க வேணா கேட்டு பாருங்க. தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் பல கும்பாபிஷேகங்கள் நடத்தி காட்டிய ஒரு ஹிந்துக்களுக்கான அரசு இந்த திமுக அரசு என்று பேப்பர்ல போடுறாங்க இல்லையா, அந்த கும்பாபிஷேகம் நடத்த எல்லா கோயில போய் விசாரிச்சு பாருங்க. 2 கோடி ரூபாய் கும்பாபிஷேக பட்ஜெட்னா 1.5 கோடி ரூபாய்க்கு மேல அந்த பொதுமக்கள் வசூல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஏரியாவில் உள்ள பொதுமக்கள் வசூல் பண்ணி அதை முழுக்க HRMC இந்தாங்க ஐயான்னு கொடுத்துடணும். அந்த 1.5 கோடி ரூபாய்க்கு இவர் தான் பட்ஜெட் எழுதுவார். யாகசாலைக்கு இத்தனை கோடி செலவு செய்யப்பட்டது. இதுக்கு எல்லாம் இவங்க தான் கணக்கு எழுதுவாங்க. கணக்கு எழுதுதான் எனக்கு வேலை. அது என்ன சரியா நமக்கு தெரியாது. இவங்க கையில கொடுத்துடணும். அப்புறம் HRMC ஒரு 50 அதுல ஒரு 30% அவங்க அங்கிருந்து கொடுப்பாங்க. அப்ப இது ஒரு அரசியல் திருவிழாவாக போய்கொண்டிருக்கின்றே தவிர ஆன்மீக திருவிழாவாக இவங்க நடத்தல. இதை வச்சு பேர் வாங்கணும். 1 இந்த கலெக்ஷன்ல கமிஷன் பார்க்கணும். 2 இதான் நடந்துட்டு இருக்கு. போய் பாருங்க. நீங்க பல இடங்களை கேளுங்க. நான் ஒரு இடம் 2 இடம் இல்ல, அத்தனை இடத்துல இதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் லால்குடி பக்கத்துல சொன்னார். இதே போல அந்த ஊருக்கு கூட நான் பேர் சொல்ல விரும்பல. 2 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பாதி அளவு கூட செலவு பண்ணல, கணக்கு மட்டும் தான் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா மக்கள் இங்க ஊர் கோயில் சொல்லி அவங்க வசூல் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இவன் பண்ண முடியாது. HRMC கையில் தான் கொடுத்தாகணும். அப்போ ஒரு கலெக்ஷன் திருவிழாவாக இந்த HRMC பார்க்கிறதே தவிர அதுல யார் யாருக்கு எவ்வளவு போகுது தெரியாது நமக்கு. அதனாலதான் இவ்வளவு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். அடுத்து இது முடிச்சு அடுத்து இன்னொரு கோயில். அப்ப இந்த எலெக்ஷன் வரத்துக்குள்ள இத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்திய அரசு என்ற ஒரு பெயர், எலெக்ஷனுக்கு ஃபண்டு, ஒரே கல்ல எத்தனை வாங்க பாருங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால இப்ப இந்த HRMC-னுடைய இந்த அதிகாரிகளுக்கு என்ன நினைக்கிறாங்க, நான் ஏன் ஆகமதியை ஃபாலோ பண்ணும்? எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்ல பண்ணிட்டு நான் போறேன் அவ்வளவுதான். நான் ஏன் செக்யூரிட்டி பத்தி கவலை பண்ணும்? செக்யூரிட்டி தான் பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பி கோர்ட்ல கேஸ் போட்டா அதிகாரிகளுக்கு பிரச்சனை வரப்போகுது, HRMC-க்கு பிரச்சனை வரப்போகுது. திருப்பி இன்னொரு கும்பாபிஷேகம் கொடுத்தாங்க அந்த அம்மையார். அது மாதிரி வேற ஏதாவது சொல்ல போறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா HRMC-னுடைய ரூல் பிரகாரம் கும்பாபிஷேகம் நடத்துவதோ, கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிப்பதோ, கும்பாபிஷேகம் எப்படி நடத்தணும் என்று முடிவு செய்வது HRMC-க்கு அதிகாரம் இல்லை. இட் இஸ் நாட் எலிஜிபிள். எலிஜிபிலிட்டியே கிடையாது. அந்த கோயிலுடைய அறங்காவலர் குழு மட்டும்தான் அதை முடிவு பண்ணணும். ஒரு ஜோக் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. இந்த திருப்பதி சின்ன திருப்பதி கோயிலுக்கு அறங்காவலர் குழுவே இல்லை, கிடையாது. பல கோவில்கள் அப்படித்தானே இருக்கு. அறங்காவலர் குழு இல்லாத கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடியாது. எப்படி நடத்த முடியும்? இவங்க ஒண்ணு கணக்கு தானே தணிக்கை பார்க்க முடியும். அறங்காவலர் குழு எல்லாம் முடிவு பண்ணுவாங்க, பணம் வசூல் பண்ணுவாங்க, எல்லாம் நிகழ்ச்சி யோசனை பண்ணுவாங்க, யார் ஒரு நாள் முடிவு பண்ணுவாங்க. பணத்தை கொண்டு கொடுத்த பிறகு நிர்வாகம் தான் பண்ணணும். அறங்காவலர் குழுவே இல்லையா, HRMC எப்படி பண்ண முடியும்? Who gave you the rights? அப்ப விதிமுறைகள் இங்கே வருது இல்லையா? இதுல பாருங்க, அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒருத்தர் ரிட் படி தடை உத்தரவு நிறுத்த சொல்லி ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. 30ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதை வழக்கு விசாரணைக்கு எடுத்து விட்டு இது அடுத்து தள்ளி வைக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்து 10 நாள் கழித்தான் வழக்கு விசாரணைக்கு எடுக்க போறாங்களாம். அப்ப நீதிபதிகள் என்ன சொல்றது எனக்கு தெரியல. நீதிமன்றத்துல அவ்வளவு வழக்குகள் பெண்டிங் இருக்கிறதுனால எதுக்கு பிரையாரிட்டைஸ்னு அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது இதுவே ஒரு மசூதிக்கோ ஒரு சர்ச்சுக்கோ இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு யோசனை பண்ணிக்கோங்க. முடிவு உங்ககிட்டே விட்டுற. கும்பாபிஷேகம் முடிந்த பிறகுதான் அது வழக்கே எடுக்கவே போறாங்க விசாரணைக்கு. புரிஞ்சுங்களா? ஆகவே எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளார கூட்டா இருக்காங்களா நமக்கு தெரியாது.
இதுல பாருங்க, நம்ம சிடிவில தீவட்டிப்பட்டி பத்தி ஒரு சேலம் தீவட்டிப்பட்டி பற்றி ஒரு நம்ம ராஜேஷ் மேலேயுமே வழக்கு தொடர்ந்து உங்க ராஜேஷ் வழக்கு இருந்தது. அந்த இடத்துல வந்து அரசு நிலத்தை முறைகேடாக அந்த ஊர்ல வந்து ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. முஸ்லிம்களுக்காக வந்து ஒரு பள்ளி ஈத்கா பள்ளிவாசல் தொழுவதற்காக தீவட்டிப்பட்டி என்கிற ஊர், அந்த ஊர் இந்த சின்ன திருப்பதி பக்கத்து உள்ள அருகில் உள்ள ஊர் தான். அந்த ஊர்ல இதே போல நாகூர் மீரான் என்கின்ற வருவாய் அதிகாரி, அவர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அவர் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஒரு முஸ்லீம் கூட இல்லாத இடத்துல வந்து முஸ்லீம்களுக்காக ஈத்கா பள்ளிவாசல் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. இப்ப இந்த கும்பாபிஷேகத்துக்கு அழைப்புதல் போட்டாங்க. அழைப்புதல்ல நாகூர் மீரான் பெயர் போட்டிருக்கிறது இந்த இன்விடேஷன்ல. அங்குள்ள இந்துக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பு போட்டு வீட்டை விட்டு வெளியே வராதன்னு தடுத்து முறைகேடாக வந்து சட்டவிரோதமாக இந்துக்கள் பொது இடமாக ஆண்டு விழா சமயத்துல பலி கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து அதை மறித்து அதை கட்டடம் கட்டி கோர்ட்ல ஸ்டே போட்ட பிறகு கட்டடம் கட்டி இத்தனையும் செய்து கொடுத்த நாகூர் மீரான் அவர் பேர் போட்டிருக்கு. வாங்க வாங்க கலந்துக்கங்கன்னு HRMC போட்டிருக்காங்க. சனாதனத்தை டெங்குவை போல ஒழிப்பேன், கொசுவை ஒழிப்பதை போல ஒழிப்பேன் என்றெல்லாம் பொது மேடையில சபதமிட்ட உதயநிதி ஸ்டாலின் பேர் அந்த கும்பாபிஷேக பத்திரிகையில போட்டிருக்கு. அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பாங்க இல்லையா? அதனால எனக்கு கேட்க கூடாதுன்னு அந்த பழமொழியை மாத்தணும்னு சொல்றேன். நம்ம இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, உதயநிதிக்கும் சின்ன திருப்பதிக்கு என்ன சம்பந்தம்? அது ஒழிக்கிறான்ல அவர் சொல்றாரு, அவரை பேர் ஏன் போடுறீங்க? அப்ப HRMC எந்த அளவுக்கு வந்து ஹிந்தி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, அதை நான் சொல்ல வரேன். கோயில்களை பாதுகாக்கிறதுக்கு HRMCயா இல்ல அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா போடுவதற்காக எதுக்கு இருக்கு? அதனால நிச்சயமா வந்து ஆகம விரோதமாக செயல்பட்டால் அந்த பெருமாள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்துல வந்து கோபுரத்துல இருந்து ஒண்ணு சின்ன கீழே விழுந்தா அது பெரிய அபசகுணம். அதெல்லாம் நாட்டு மன்னனுக்கே ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. அதனால நல்லதில்லை. இந்த அரசாங்கம் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா தெய்வம் நின்று கொள்ளும். அது வந்து சத்தியமான வார்த்தை, பொய் கிடையாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும்.